முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் திலீப் மீதான நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் சற்று நேரத்தில் தீர்ப்பளிக்கிறது கேரள நீதிமன்றம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். முகிலன், விவரங்கள். மோனிஷா, சுமார் ஒரு 8 ஆண்டு இடைவேளைக்கு பின்பு இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே நீதிபதி, அதாவது இந்த முதன்மை எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய முதன்மை நீதிமன்ற நீதிபதி ஹனி வர்கீஸ் ஏற்கனவே நீதிமன்ற வளாகத்திற்கு வந்துவிட்டார். அதைத் தொடர்ந்து இந்த குற்றவாளிகளான முக்கிய குற்றவாளிகளான திலீப் மற்றும் பல்சர் சுனி ஆகியோரும் தற்போது இந்த நீதிமன்ற வளாகத்திற்கு அவர்கள் ஏற்கனவே வந்து சேர்ந்து விட்டனர். இந்த நீதிமன்றம் தொடங்கின உடனேயே முதல் வழக்காக இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. மிக முக்கியமாக 2017ஆம் ஆண்டு ஒரு பிரபல நடிகையை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாக ஒரு முதலில் வழக்கானது பதிவு செய்யப்படுகிறது. அதில் சுமார் குறைந்தது ஒரு 7 பேர் கைது செய்யப்படுகின்றனர். அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட அந்த விசாரணையில் நடிகர் திலீப் குமாரும் இதில் முக்கிய குற்றவாளி. திலீப் குமாரின் தூண்டுதலின் பேரிலேயே இந்த குற்றமானது நடந்திருக்கிறது. குறிப்பாக பல்சர் சுனி போன்ற இந்த முக்கிய குற்றவாளிகள் அந்த நடிகையை கடத்தி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இது தகவல் வெளியானது. இதில் திலீப் குமார் சுமார் 1.5 கோடி ரூபாய் இந்த கடத்தி அந்த நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுப்பதற்கு சுமார் 1.5 கோடி ரூபாய் அவர் வழங்கியதாக ஆதாரங்களுடன் தகவல்கள் வெளியாகின. அது மட்டுமல்லாது இந்த பாலியல் துன்புறுத்தலை அவர்கள் ஒரு வீடியோ பதிவு செய்து கொண்டு அதை திலீப் குமாருக்கும் கொடுத்ததாகத்தான் இந்த பாதிக்கப்பட்ட நடிகை குற்றச்சாட்டில் தெரிவித்திருந்தால், இது தொடர்பான அந்த விசாரணைகள் கடந்த 2019ஆம் ஆண்டு தொடர்ந்து நடைபெற்று வந்தது. பல்வேறு நிலைகளில் இந்த வழக்கு தாமதமானது. ஏனென்றால் அந்த குற்றத்தை பதிவு செய்த அந்த வீடியோ காட்சிகள் அடங்கிய ஒரு மெமரி கார்டு, அந்த மெமரி கார்டு எங்கிருக்கிறது என்பதை தேடுவதற்காகவே பல ஆண்டுகள் தேவைப்பட்டது. பின்பு அந்த மெமரி கார்டில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் டேம்பர் செய்யப்பட்டதாகவும் அதை வைத்து மற்றவர்களை மிரட்டுவதற்காகவும் திலீப் குமார் அந்த மெமரி கார்டுகளை பயன்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது போன்று பல கோணங்களில் இந்த வழக்கானது தொடர்ந்து தாமதமாகி வந்தது. அதைத் தொடர்ந்து நீதிமன்றம் இந்த பாதிக்கப்பட்ட நடிகையிடம் மீண்டும் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விரைந்து விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்று தற்போது சுமார் 1600 பக்கங்கள் இந்த நீதிமன்றமானது தற்போது ஆவணத்தில் எடுத்துக்கொண்டு சுமார் 280 சாட்சிகளை விசாரித்து இந்த தீர்ப்பு இன்னும் சற்று நிமிடங்களில் வெளியாகி இருக்கிறது. மோனிஷா, விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.